uh, to share my screen. Okay. So content marketing அப்படின்னு சொல்லும்போது you have to be very very aware saying that இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரைட் ஃப்ரம் கிரியேட்டிங் எ டிசைன், அந்த டிசைன்லேருந்து ஓகே, தென் யுவர் நீங்கள் எழுதுகிற டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் பண்ணுற ஹேஷ்டேக்லேருந்து எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த கண்டென்ட் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் கோ ஃபார் சம்திங். கண்டென்ட் இல்லாமல் எப்படி இருக்கும் ஒரு விஷயம்? கண்டென்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எந்த போஸ்ட் போட்டாலும் ஏதோ ஒரு கண்டென்ட்டை நோக்கி தான் எல்லாம் போகிறாங்க. வாட் மேக்ஸ் யுவர் ஹார்ட் மெல்ட்? சம்படிஸ் போஸ்ட், ரைட்? ஸோ இதில் வந்து எந்த விஷயம் வந்து இங்கே ஒரு 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 முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ வேர் எவர் யூ கோ, இப்போ வந்து நீங்கள் ஐ மீன் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் திங். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு யூடியூப் தேடுறீங்க, யூடியூப்பில் போயிட்டு யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங். ஓகே, content writing, content marketing, the content whatever it is, நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலும் சரி, ஓகே, அதை கண்டென்ட் விட்டுருங்க. கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஏதோ ஒரு சேனல் பார்க்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறீங்க, இல்லை ஒரு கேமிங் பார்க்குறீங்க, நீங்கள் எதை தொட்டாலும் ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களுக்கு அது சொல்லுது, ரைட்? இப்போ அந்த கண்டென்ட் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கண்டென்ட்டை பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு காமெடி சேனல்னு வச்சுக்கோங்க. காமெடி சேனலில் வந்து இப்போ ஒரு விஷயம் விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுதா? ஸோ சிமிலர் வே உங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அனலைஸ் பண்ண முடியாது. இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு இப்போது ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி they are putting lot of efforts and money, lot of time and money. இதில் இப்போ இதெல்லாம் ஏன் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபவுண்டர் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இவங்க கொடுக்குறாங்க? இந்த மிடில் ஆஃப் டிஃபிகல்ட்டி லைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஏன் ஐ மீன் வை தே ஆர் ஸோ இந்த கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணுது. இல்லை if we go through their descriptions, அது என்ன பண்ணுது? ஸோ they are just giving something, ஏதோ ஒரு டிசைன், ஏதோ ஒரு கண்டென்ட், ஏதோ சொல்ல வராங்க. ஸோ வாட் they are trying to say, then we are going and seeing their profile, இல்லையா? ஸோ இந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா இதுலேயும் வந்து என்னென்ன மாதிரி ட்ரைனிங் வச்சுருக்குறாங்க, என்னென்ன மாதிரி பாட்காஸ்ட் வச்சுருக்காங்க, ஓகே, எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் லீட்ஸ் இன் டு சம்வேர், ரைட்? ஸோ why we, I mean everybody, so not only digital marketers, everybody in this business profile வச்சுருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தில் they are creating or they are doing or they are researching lot of
content for their business to develop. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது. ஓகே, அதே மாதிரி இப்போ ஸ்டோரிஸ், வாட் தீஸ் கைஸ் ஆர் டெல்லிங் த ஸ்டோரிஸ். இப்போ இதெல்லாம் சொல்ல வருது, how many people are doing this kind of things. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இப்போது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வாட் ஆர் தே ட்ரைங் டு சே, இவ்வளோ விஷயம் இருக்குது இதில், டேப் ஹியர் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். ஸோ எவ்ரி திங் லீட்ஸ் இன் டு அ கண்டென்ட். ஸோ ஒரு கண்டென்ட்டை நோக்கி தான், ஐ மீன் நீங்கள் பார்க்கும்போதும் சரி, இப்போ நீங்கள் ஒரு ஆடு பார்க்குறீங்க, இப்போது காரைக்குடியில் என்ன ஃபேமஸ் டெக்ஸ்டைல் இருக்குது, லோகமணிகண்டன், காரைக்குடி என்ன ஃபேமஸான டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ்? ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. அது அந்த ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ் ஏன் உங்களுக்கு அது ஞாபகம் வருது எடுத்த உடனே? ஃபேமஸாக அவங்க ஃபெமிலியராக இருப்பாங்க, அவங்க ஆட்ஸ் இதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க சார். இப்போ ஆட்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஆட்ஸ் உங்கள் கண்ணுக்குள்ளே நிற்கும்? காரைக்குடி அப்படிங்கிற ஒரு இது சாங்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, ஸோ தே ஆர் கெட்டிங் த்ரூ யூ கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அதில் இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, அந்த எமோஷ்னல் கனெக்டை கொண்டு வரான் கண்டென்ட் மூலமாக. ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லைன்னா நீங்கள் உடனே இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்க, கரெக்டாக? ஸோ இந்த ஷோரூமை பற்றி சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ தே ஆர் கனெக்டிங் வித் த பீப்புள் த்ரூ கண்டென்ட் அண்ட் தே ஆர் டச்சிங் with your emotions, they are playing with your emotions, they are creating a positive vibration with your emotions, correct? So இதுதான் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இல்லாமல், ஐ மீன் நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் இட் ஹேஸ் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அன் எமோஷ்னல் கனெக்ட் வித் யுவர் ஆடியன்சஸ். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் இந்த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மற்ற எல்லா விஷயமும் இதில் வருது. கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில், கண்டென்ட் ரைட்டிங்கில் தான் எல்லா விஷயமும் வருது. இப்போ நீங்கள் சொல்கிற அதே ஷோரூம் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்கலாம், இல்லை அந்த பேனர் மூலமாக ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லலாம், இல்லை ஆடு மூலமாக ஒரு ஸ்டோரி சொல்லலாம், இல்லை காரைக்குடியை பற்றி ஏதாவது ஒரு தீம் சாங்கோ, இல்லை அந்த ஊரை பற்றின ஒரு பெருமையான ஒரு விஷயமோ, வாட் எவர் தே ஆர் திங்கிங், த்ரூ தட் they are touching their lives, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணியாகணும். இப்போது உங்களோட ஆட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு ரெடி பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணும், ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கணும். அதில் வந்து நீங்கள் யூ ஆர் பிளேயிங் வித் லாட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் யூ ஆர் பிளேயிங் வித் லாட் ஆஃப் இமோஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா you have to create your content should be very very strong. உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டோ இல்லை அந்த விஷயமோ நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக டைம் எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் அந்த கண்டென்ட் should be valid. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட எமோஷ்னல் கனெக்டை வந்து நீங்கள் விஷயத்தில் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட நினைவுகளை வந்து மெமரிஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து திறந்து விடுறீங்க, இல்லை மறுபடியும் அவங்களோட சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் நீங்கள் போக வைக்கிறீங்க, இல்லை சம்திங் ஆர் தி அதர், இந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ட், ஃபிசிக்கல் கனெக்ட், மென்டல் கனெக்ட், ஏதாவது ஒரு விஷயத்து மூலமாக கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் யூ வில் கெட் சக்ஸஸ், யுவர் ப்ராடக்ட் வில் கெட் சக்ஸஸ், யுவர் சர்வீசஸ் வில் கெட் சக்ஸஸ், ரைட்? இந்த கண்டென்ட்டை நோக்கி தான் எல்லா கம்பெனியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ரைட்? இப்போ நம்ம பார்க்க போகிற அது ஒரு விஷயம், இதுக்கு என்ன மாதிரி டூல்லாம் இருக்குது, ஓகே, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ ஆஸ் 15 content marketing tools you can't live without. So Neil Patel is one of the famous worldலே வந்து ரொம்ப ஃபேமஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ ஹிஸ் neilpatel.com. ஸோ as many as 88% of B2B marketers use content marketing. கண்டென்ட் மார்க்கெட்டிங் இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ். ஸோ என்ன மாதிரி ஒரு டூல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாபிக் வந்து என்ன மாதிரி
ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் போய் செக் பண்ணலாம். இந்த பஸ் சுமோ அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் லெவலிங் த பிளேயிங் ஃபீல்ட், ரிவீலிங் த டாபிக்ஸ் யூ ஷுட் ரைட் அபவுட் அண்ட் ஹெல்பிங் யூ ஃபைண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன் யுவர் இண்டஸ்ட்ரி டு மார்க்கெட் யுவர் கண்டென்ட் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து இப்போது பஸ் சுமோவில் போயிட்டு எந்த ஒரு கண்டென்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஸ் சுமோன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டூலு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கீவேர்டை இப்போ ஜுவல்லரின்னு வச்சுருக்கோம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஜுவல்லரிக்கான கண்டென்ட் எந்த அளவுக்கு பயங்கர ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபேஸ்புக் என்கேஜ்மெண்ட், ட்விட்டர் ஷேர்ஸ், பின்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. ரெட்டிட்னு ஒன்று இருக்குது. ரெட்டிட் பற்றி நம்ம இது அதுவும் ஒரு கண்டென்ட் டூல் தான். இதே மாதிரியான ஒரு டூல் தான் ரெட்டிட். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ரெட்டிட் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். பட் ஸ்டில் இப்போ இந்த ஜுவல்லரிக்கான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி மேபி உங்கள் ஊரில் இன்ஸ்டாகிராம் இப்போ தான் வளர்ந்துட்டு வரலாம். பட் ஸ்டில் ஃபேஸ்புக் ஹேஸ் ஹையர் என்கேஜ்மெண்ட். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ யூட்டிலைஸ் த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது ஃபேஸ்புக்கு தகுந்த மாதிரி உங்களோட போஸ்ட், வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டு, ஈவன் யூ கேன் கிரியேட் அ வீடியோ வாட் எவர், ஈவன் இமேஜஸ், வித் இமேஜஸ் யூ கேன் பூஸ்ட் யுவர் போஸ்ட் த்ரூ ஃபேஸ்புக். ஏன்னா ஹையர் என்கேஜ்மெண்ட் அதில் நடந்துட்டு. ஓகே, அண்ட் தென் மேக்ஸிமம் இதில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா? ஸோ அகெயின் பின்ட்ரெஸ்ட் ஷேர்லாம் நம்ம ஊரில் அந்த அளவுக்கு இல்லை, வேறு ஒரு ஊராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. அண்ட் பஸ் சுமோ இஸ் ஃபென்டாஸ்டிக் டூல். நீங்கள் இந்த ஆப்போட இருக்குது, நீங்கள் ஆப்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நீங்கள் வந்து யூ கேன் கோ அண்ட் சர்ச் அண்ட் தென் டூ யுவர் திங். இன்னும் ஒரு விஷயம் கூட, ஒரு கண்டென்ட் வந்து இன்னும் அழகாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆன்சர் த பப்ளிக்னு ஒரு answerthepublic.com. Okay, this is discover what people are asking about. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஜூனோட டேட்டா இது. ஐ திங்க் research. Jewelry spelling correct அது? I think it is not. Sir. நீங்கள் இதை கீழே பார்த்தீங்கன்னா இந்த அதே பேஜில் யூ கேன் டவுன்லோட் இந்த ஃபைலை வந்து சிஎஸ்வியாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதில் 80 questions வந்து people are talking about what kind of questions people are asking. இப்போ வந்து what jewelry shops are open, what jewelry is permitted in the factory. There are a lot of what, will, when, how, who, or, which, where, why, can. N number of questions has been asked through social media application like Facebook, Instagram, Quora, etc. Okay, அதில் you have to go and search இது என்னென்னலாம் வந்து கேள்வி, அதுக்கு தகுந்த மாதிரி you can be ready. Okay, jewelry, like, or, and, versus what they are talking about, jewelry and makeup organizer. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எந்தெந்த டைப் ஆஃப்
ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜுவல்லரி அண்ட் ஃபைன் டேஸ் அப்படி ஒரு சர்ச் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு, ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஜுவல்லரி அண்ட் ஆக்சசரிஸ், ஜுவல்லரி அண்ட் வாட்ச், ஐ மீன் மேட்ச் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த இந்த ஃபீல்டில் இருக்கும்போது என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது உங்களுக்கு. ஸோ யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த 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 டூல் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சர்ச் தான், ஒரு சர்ச் அது 2-3 சர்ச் தான் பண்ண முடியும். இல்லைன்னா பெய்ட் சர்ச்சுக்கு போயிடும். பெய்டாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேறு மாதிரி பிஸ்னஸ் சர்ச். இப்போ நீங்கள் ஜுவல்லரி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, திஸ் டூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி குட் டூல் டு அனலைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோடபிள் சிஎஸ்வி ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம், ஷாப்பா இல்லை மேக்கரா இல்லை பாக்ஸ், ஜுவல்லரி பாக்ஸா, கடைசி வார்த்தை வரைக்கும் கீழே சர்ச் பண்ணலாம். அது வரைக்கும் டிஸ்கஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இது வந்து கொடுத்துரும். ஸோ கூகுள் சர்ச் பேஜ்லேருந்து எல்லா விஷயத்தையும் இது எப்படி கொடுக்குதோ எஸ்இஓ டைப் ஆஃப் திங். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல டூல். ஆன்சர் த பப்ளிக் டாட் காம். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி பஸ் சும்மா நம்ம சொன்னோம், அதுவும் ஒரு நல்ல டூல். ஸோ வாட் ஆல் தி அதர் டூல்ஸ் வி நீட் டு செக் அரவுண்ட். ஒரு என்கேஜ்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குது. ஸோ தட் யூ கேன் டூ அண்ட் ஆல் தி நெசசரி திங்ஸ் ஃபார் தட். Capture, organize and share notes with everyone. To fulfill these needs, use Evernote அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப it is kind of a to-do list creator. அது நீங்கள் உங்களோட this is out of our thing, but still if you wanted to use your organize your day-to-day activities, you can use those kind of things. Fine. So இதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பாயிண்ட், யூ கேன் இஃப் யூ வாண்டட் டு ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஷேர் வித் யுவர் ஆல் தி திங்ஸ், யுவர் கண்டென்ட். ஓகே, ஃபார் கெட்டிங் தி சஜஷன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள், பிஸ்னஸ் பீப்புள், whomever it was. Okay, so you can do that and meet Evernote your second brain. Like இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பாக்கெட்டில் ஒரு நோட்டு நோட் வச்சுக்கிற மாதிரி, அதில் வந்து நம்ம நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, wherever you go ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்ராக்ட் ஆகி நீங்கள் வந்து ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரி ஐடியா கொடுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் நமக்கு வேணும், இந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நமக்கு வேணும், ஏதோ ஒரு லிங்க்கோ இல்லை ஏதோ ஒரு யூடியூப் பார்க்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ்லேயோ ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகும் இல்லையா, அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு நோட் பண்ணி வைக்கிறது. So you can do that. Okay, maybe that is up to you. I mean, there are a lot of tools to make all those things. One of the famous tool is called Evernote. So you can use it for your successful business. So and creating the content. ஏன்னா கண்டென்ட் எப்போவுமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறுபடியும் மறந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் இருக்கிறதுக்கான டூல் தான் நம்ம பார்த்தோம். மெஷர் யுவர் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் வித் க்ரெட்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பீப்புளோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒன்ஸ் யூ ஸ்டாப் லேர்னிங் யுவர் கண்டென்ட், யூ கான்ட் இம்ப்ரூவ் யுவர் லேர்னிங். இந்த லேர்னிங் எப்போ வந்து கரெக்டாக போயிட்டே இருக்குது, எப்போவுமே அந்த லேர்னிங் இருக்குதோ அது வரைக்கும் உங்களோட கண்டென்ட் ஐடியாஸ் ஷுட் பி குட். வந்துகிட்டே இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட பேசும்போது, இல்லை உங்களோட சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோட பேசும்போது, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது, சம்வேர் ஆர் தி அதர் ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், ஓகே, ட்ரிகரிங் பாயிண்ட், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுதான் வந்து உங்களோட அடுத்த போஸ்ட்டுக்கு, ஒரு அடுத்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, உங்களோட பிஸ்னஸ்க்கான நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய உந்துசக்தியாக அது இருக்கும். ஸோ க்ரெட் அதுவும் அப்படியான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ், வாட் எவர் நீல் பட்டேல் இஸ் டிஸ்கஸிங் வித் ஆல் அபவுட் இந்த மாதிரி. ஹீ இஸ் த டாப் ஒன். சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்காது, பட் த பஸ்ஸுமோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் அப்ளிகேஷன்ஸ். நான் இன்னும் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். பஸ்ஸுமோ, ரெட்டிட் கூட நல்ல ஒரு
அப்ளிகேஷன். ஸோ ரெடிட் பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் ப்ரொஃபைல். நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டாபிக்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூ வில் கெட் அன் அப்டேட். யூ கேன் கோ அண்ட் ரீட் த கண்டென்ட். ஓகே, ஸோ அதுக்கான விஷயம் எல்லாமே இதில் வர ஆரம்பிக்கும். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி குட் டூல். யூ கேன் கெட் த கண்டென்ட் ஓவர் ஹியர். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ரெகுலராக ஒரு போஸ்ட் போடுறீங்க. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்கள் போஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட வாட் யூ ஆர் சேயிங் டெய்லி வந்து காலையிலையும் ஈவினிங்லையும் சாயந்தரத்துலையும் யூ ஆர் கிவிங் அன் அப்டேட் ஃபார் யுவர் ஃபாலோவர்ஸ். கோல்டு வேல்யூ என்ன, சில்வர் வேல்யூ என்ன, டெய்லி ப்ரைஸ். அதையே இன்னும் ஒரு க்ரியேட்டிவாக என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பிளாக், நேற்று சொன்னேன் இல்லையா, நிறைய பிளாக் வாசிக்கணும்னு சொன்னாங்க. தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ வாஸ் ரெஃபரிங் டு. ஸோ உங்களோட லேர்னிங் நீங்கள் ஐ மீன் ஒரு கட்டத்தில் எந்த கட்டத்துலையும் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ whenever you are finding time to just you can get some content. You can give those content in a different way. Content, I mean ஐடியா ஒரு சின்ன ஸ்பார்க் தான், பட் அதை வந்து எப்படி வேறு என்ன மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு reddit.com, it is very very wise tool to use those things. Okay, and the correct tool, and then collaborate with team members via Trello. ட்ரெல்லோன்னு ஒரு டூல் இருக்குது. உங்களோட டீம் மெம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஐ மீன் உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் யாரும் இல்லைன்னா இதை பற்றி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் டீம் யாராவது இருக்காங்க அப்படின்னா தென் யூ கேன் ஷேர் யுவர் நாலேஜ். யூ கேன் ஆஸ்க் சம் ஐடியா அபவுட் வாட் எவர் யூ ஆர் டெல்லிங், ஆர் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் யூ கேன் கெட் சம் மோர் ஐடியாஸ். ஓகே, that will work out. Create funnels with ClickFunnels. ClickFunnels again, that is the other tools. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணலாம் உங்களோட எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. யூ கேன் கிரியேட் எ ப்ராசஸ் அண்ட் தென் டூ வாட் எவர் யூ வாண்ட். Then you can create sales funnels, membership funnels, auto webinar funnels, hangout funnels, and it's up to you how you are creating your funnels, and through that you can increase your business, you can increase your SEO. Through that SEO you can increase the revenue of your business, and all these things will happen. And நிறைய பேர் வந்து இது தெரியாமையே தான் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. Even digital marketers, they are not following the regular kind of a process. But if you follow for your business, I think definitely you will be placing somewhere. Okay, so you can use those kind of things. Tweet when others are listening. Thanks to Turide. Turideன்னு ஒன்று இருக்குது. ஸோ அகெயின் ட்விட்டரில் போயும் நீங்கள் நிறைய கண்டென்ட் ஐடியாஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ட்விட்டர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது யூ கேன் சூஸ் அபவுட் யுவர் பிஸ்னஸ் லைன். அந்த பிஸ்னஸ் லைன் டைமில் நிறைய பேர் ட்வீட் பண்ணுவாங்க இல்லையா, யூ கேன் கெட் ஆல் தோஸ் கண்டென்ட், யூ கேன் கெட் ஐடியாஸ். ஓகே, யூ கேன் கெட் சஜஷன்ஸ், யூ கேன் ஆஸ்க், யூ கேன் இன்ட்ராக்ட், யூ கேன் ஷோ நெட்வொர்க் வித் தோஸ் பீப்புள். That is the more thing. Design beautiful imagery with Canva. Already we've seen that, right? So Canva is one of the best application. அதை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, எலிமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ். ஸோ டாமினேட் தி பையர் ஜேர்னி வித் ஊபர் ஃப்ளிப் அப்படிங்கிறது இன்னொரு டூல், த சேம் கைண்ட் ஆஃப் டூல். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தெம். ஓகே, ஸோ SEM ரஷ் அப்படிங்கிறதும் ஒரு மார்க்கெட்டிங் டூல் கிட். அதில் வந்து நீங்கள் சின்ன கீவேர்ட் நீங்கள் கொடுத்தா போதும், இட் வில் ஜஸ்ட் gives you a lot of things. Okay, so with this tool you can quickly view the keywords that your competitors are gaining ஆர்கானிக் ரேங்கிங்ஸ் ஃபார். ஆர்கானிக்காக வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா டூலும் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காக நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும், பிளாக் படிக்க வேண்டியிருக்கும், ஸோ மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யூ கான்ட் கோ சேம் கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி, யூ ஹாவ் டு கிரியேட். ஸோ ஒரு வாரம் ஒரு சில மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வீக் யூ ஹாவ் டு ஃபாலோ தி சம் மெத்தடாலஜி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் how you are using your content, creating your content. Okay,
So email marketing with MailChimp. So MailChimp is one of the important tool you can use for email marketing. இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம தனி செஷனாக எடுக்கலாம். நோ வரிஸ். ஒரு இமெயில் வந்து எப்படி இருக்கணும், அது மூலமாக என்னென்ன மாதிரி எல்லா விஷயம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ட்ரிகர் இமெயில்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வித் கெட் ரெஸ்பான்ஸ். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் வந்து எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஒரு ஹிடன் ஃபேக்டராகவே எல்லா இடத்துலையுமே இருக்கும். என்னென்னா, இப்போ உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை உங்களோட ஃபேஸ்புக் ஜேர்னி, ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் வராங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வராங்க அப்படின்னா, somewhere or somehow people will try to register or try to get back to you through their contacts or phone numbers, phone numbers and the email ID. So on the email ID is the source for you. So future you can contact through them via email. ஸோ அந்த இமெயில் வந்து அந்த இமெயிலோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இமெயில் அந்த இமெயில் இஸ் தி சோர்ஸ் ஃபார் யூ. ஃப்யூச்சரில் தொடர்ந்து விடாமல் நீங்கள் அவங்களுக்கு மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். சம் பாயிண்ட் இன் டைம் they will convert as your client. ஓகே, ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஜிமெயில் வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, வாட் எவர் தி திங் டூயிங் யூ கேன் டூ தட். ஈவன் பல்க் இமெயில்ஸ் நீங்கள் அனுப்பலாம். ஓகே, ஃபார் தட் யூ கேன் ஹேவ் அ லேண்டிங் பேஜ். உங்கள் வெப்சைட் இருக்கணும், அதுக்கான லேண்டிங் பேஜ் இருக்கணும். இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு செஷனில் பார்க்கலாம். சோஷியல் ஷேர் பட்டன்ஸ் வித் மேஷ் ஷேர். ஸோ அகெயின் ஃபேஸ்புக், ட்விட்டர்லேருந்து எத்தனை மாதிரி ஷேர்லாம் நடக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் with all these tools. Outrank competitors with Ahrefs is a very very important tool to analyze your marketing criteria, content criteria, so that you can improve your search traffic. ஸோ அல்டிமேட்டாக எல்லா விஷயமும் ஒரு இடத்துல வந்து நிற்கும். அது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை உங்களோட வெப்சைட்டாக இருக்கலாம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெப்சைட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி இல்லை. ஸோ நிறைய இடத்துல வந்து வெப்சைட்டை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெப்சைட் போய் பார்த்து டெசிஷன் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ திங்க் அபவுட் தட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஒன். ஓகே, ஸோ அது முக்கியமான ஃபேக்டர் இது. ஸோ மேனேஜ் சோஷியல் மீடியா. ஹூட்சூட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அகெயின் இட்ஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல் பேசிக் டூல். ஹூட்சூட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் பேஜ் எல்லாத்தையும் ஒரே இடத்த வச்சுக்கலாம். லைக் நம்ம வந்து லிங்க் ட்ரீ பார்த்தோம் இல்லையா, எல்லா லிங்க்கையும் நம்ம அவங்க ரெஃபர் பண்ணுற மாதிரி ஹூட்சூட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் இட்ஸ் வெரி வெரி யூ கேன் க்ரியேட் ஒன். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய படித்து அது உங்களோட எல்லா பிஸ்னஸ் பேஜையும் ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்துடலாம். உங்களோட யூடியூப், உங்களோட ஃபேஸ்புக், உங்களோட மற்ற எல்லா விஷயமும் ஒரே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்து யூ கேன் ட்ராக். அகெயின் இங்கேருந்து நீங்கள் நிறைய விஷயத்த ஹூட்சூட்லேருந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணணும்னா இன்னும் நல்லது. ஓகே, ஸோ வி ஆர் இந்த பேசிக் பிளான். ஓகே, ஸோ ஐ திங்க் த பிளான் ஹஸ் பின் எக்ஸ்பயர்ட். ஸோ நீங்கள் வந்து அது வந்து பெய்டு சர்வீஸ் தான் ஹூட்சூட் அப்படிங்கிறது. ஸோ யூ கேன் மேனேஜ் ஆல் த திங்ஸ் ஓவர் தேர். கண்டென்ட் க்ரியேஷன்லேருந்து எல்லாமே அது ரொம்ப ரொம்ப நல்லா. கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் வித் கிராமர்லி டூல். நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வெரி வெரி பி காஷியஸ். ஏன்னா சின்ன வார்த்தை, சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இட் மேக்ஸ் யூ கொஞ்சம் ஒரு வியர்ட் பொசிஷனை கொண்டு வந்து விட்டுரும். யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ரைட்? ஸோ ரொம்ப உங்களோட கண்டென்ட் டூல், கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு 15 ஒரு டூல் மேக்ஸிமம். நான் வந்து ரெட்டிட் யூஸ் பண்ணுவேன், பஸ்ஸுமோ யூஸ் பண்ணுவேன். ஸோ யூ கேன் கெட் மோர் கண்டென்ட் ஐடியாஸ். ஓகே, ஸோ தட் யூ கேன் கோ ஃபார் இட். யூ கேன் டூ லாட் ஆஃப் variant things to research it.
இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், ஓகே நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், இதே தான் பண்ணுவோம், ரெகுலராக ஒரே விஷயத்த பண்ணுவோம். யூ won't கெட் இனஃப் ஐடியாஸ். ஸோ உங்களுக்கு ஐடியா நிறைய கிடைக்கணும், நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ கண்டென்ட் இஸ் த கீ, கண்டென்ட் இஸ் த கிங், வித்தவுட் கண்டென்ட் நோ பிஸ்னஸ், வெரி சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி? ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்கள் சபஸ்டி, ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை சார், நோ சார். ஓகே ஓகே. லோகமணிகண்டன் உங்களுக்கு? ஹலோ லோகமணிகன், நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க. ஹலோ, ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ நாளைக்கு சேம் டைமில் வில் நம்ம வந்து இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.